உலகம் சென்றாலே முதல் பூசை கொள்பவனே சித்தி புத்தி விநாயகனே சிங்கார விநாயகனே சரஸ்வதியால் தன்னருளால் சங்கத்தமிழ் வளர்த்தவனே வாரும் கணவதியே வாக்களிப்பாயே உகநாயகமே அனைமுகமைய உகநாயகமே வித்தைக்கு வல்லோகானே விவரம் கூறுவானே உகநாயகனே அனைமுகமைய உகநாயகமே வித்தைக்கு வல்லவரே விவரம் கூறுவானே உகநாயகமே சந்திசி பாபாகார சம்பவத்தும் முத்தவாரே சந்திசி பாபாகார முத்தவாரே உகநாயகனே அனைமுகனைய உகநாயகனே சந்திசி பாபால சமயத்தில் முத்தவாரே சந்திசி பாபால சமயத்தில் முத்தவாரே உங்கள் நாராயணமே அனைமுகனே உங்கள் நாராயணமே முகத்தோனே ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே உங்கநாயகனே அனைமுகனே உங்கநாயகனே ஐந்து கரத்தவனே யானை முகத்தவனே ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே உங்கள் நாராயணமே அனைமுகனே உங்கள் நாராயணமே கால சேர சாரணி கலகலாவே கால சேர சாரணி கழகம்மானை கூறாலையா குலகம் போல சேராவே உங்கநாயகனே அனைமுகமே உங்கநாயகனே கழகாராவே கழகம்மானை கோயிலே உலகம் போல சேராவே உங்கள் நாராயணமே அனைமுகனே உங்கள் நாராயணமே எல்லக்குள் என்னை ஓலையை எங்கும் நிறைந்தோரே எல்லக்குள் என்னை ஓலையை எங்கும் தேவா இலைக்காரர் ஒளியே வந்து இறங்கிடுவாய் உங்கநாயகனே அனைமுகமே உங்கநாயகனே எல்லைக்குள் என்னை போலே எங்கும் நிறைந்த தேவா எல்லைக்குள் என்னை போலே எங்கும் நிறைந்தோரே உலகம் எங்க தீடுவாய் உங்கள் நாராயணமே உலகா உங்கள் நாராயணமே முத்தாளந்தம் நாடகமேலே அம்மா உனக்கு முப்பால அடிக்கிறோம் அம்மா கலந்த மேடகமேனிலே அம்மானுக்கு முப்பால் அடிக்கிறே அம்மா நாடாளும் தேவல் போவதே சாமி அந்த சாமி வர நேரமாகதே கோடி கோவது சாமி கண்ண சாமி வர நேரமாகுது வெள்ளி உதயமாகதே பண்டாரவல்லி உண்மையினத்தால் சொல்லப்பா எங்காகதே உதயமாகுது அறவள்ளியும் மேலத்தில் சொல்லப்பா எங்களாவது தாயாரை போலோடு என் மனைவியா வேணும் என்று தாயாரை போலோடு என் மனைவியா வேணும் என்று தன்னித்தாளம் தானிலே அமர்ந்தவே நாயோகானே இந்த பிரகாரம் தானே ஏற்றால் எழுதங்கதை கூட்டாளன் இயலவே கோட்டால் எழுதங்கதமானி சரஸ்வதியே மனாவானே எங்களுக்கு நாவாளே எழுதுங்காலே எந்த ஏகலை வானில் நடைசபை தானிலே ஓதி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மரகேன் பாடி வைத்த என் குருவே மரணாலே 30 தேவரும் 48,000 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் அல்ல இப்ப இந்த முகம் கால் வளங்கள் வந்து முடி வழங்கி சென்றால் எட்டோ உன்னை வருந்தி எல்லோ உண்பாதோ இந்த பிரகாரம் தானே சுவாமியா பொன்னையால
பொன்னி வாழாடி வளநாடி பெருங்குடியார் தமிழவருக்கு நீதியுள்ளோம் வேலைக்கு அதிபதியான வேந்தன் கூட ராஜவண்ணா எங்க கவுடையார் தர்மம் தாவர கவனிச்சு 22 பேர் வடநாட்டு சேவையாதானே அம்மா திலகாலோ அம்மா அப்படி நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது எங்க அன்னக்குடி தாமரை அருணகரி விடவாதானவர்கள் மக்ககவள மணக்கவளப்பட்டு பிள்ளக்கவள வெறுங்கவளையானது பற்று எங்க தாமரக்கவளத்தியானவர்கள் அல்லவர்கள் 60 நாளையும் இரவுகள் 24 மணி நேரமும் எங்க தாமரை அழுத புலம்புகிட்டே இருக்கிறார்கள். அப்படி அழுத புலம்புகின்ற பொழுது உன்னுடைய தர்மனம் தாமரைக்கு ஆறுதலம் தேர்தல் எல்லாம் சொல்லி கொஞ்ச காலங்கள் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது அப்ப எங்க அன்னக்கொடை தாமரையானவர்கள் ஒரு நாள் தினத்திலே ஆனால் பன்றி கூட பழகுட்டி போறோம்னு சொல்லி பன்றி குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்துறோம். அது கூட வீசு குட்டியானது போட்டு நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட அதற்கும் கரு கலைந்து விட்டது. நம்ம இந்த காரியம் எல்லாம் 6 நாள் 6 ஆயுசுக்கும் தீருமா, எப்ப வெளியுமோ எக்காலம் தீருமோ. நாமைகளை மக்கள் எல்லாம் பாவியாக மண்மேல வாழ்வதை விட ஆரோ குளமோ கிணறோ குட்டையோ போய் விழுந்து மாண்டு மடித்து விட வேணும் என்றது அவனுக்கு அம்மா நினைத்தாங்க ஒரு கோடி யோசனை நினைச்சாங்க ஒரு கோடி யோசனையே பார்த்தோம்னாலோ நினைச்சாரு அம்மா கண் நினைச்சாங்க பல கோடி யோசனையே நினைச்சாங்க அங்கே நினைச்சாங்க பல கோடி யோசனையே சாமி உத்து நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே அவரை பார்த்து நினைச்சாங்க பல கோடி
தாமரை முடிவுகளானது செய்தது அன்றைய தினமானது மன்னவன் தேவி இருவரண்ட வேறு வடநாட்டு மாலையிலே உண்டு மதியாரி ஒரு நேரம் பூரணத்து தர்மனும் தாமரையும் தான் வடநாட்டு மாலையிலே இருக்கின்ற பொழுது உன்னுடைய தர்மன் சப்பரம் அந்த கட்டளிலே படுத்து நித்திய எதி உள்ள காரண சாமி அப்படி இருக்க எங்க தாமரை கவனச்சி கவன்ற கால்மேற்றம் உட்கார்ந்துகிட்டு எங்க தாமரையப்பத்தானே அங்க நினைச்சு நினைச்சுமல்லோ அதையாகோ. ஐயோ மன்னா, இவ்வளவு காலமும் தானே கல்யாணம் முடிச்ச நாம வந்த நாளிலே இருந்து ஒரு நாள் ஒரு பொழுதும் கூட நாம பிரிஞ்சு இருக்கல இல்லை. ஆனால் மக்கள் இல்லாத மாபாவி விலை இல்லாத பெரும் பாவியானபடியால் இன்னைக்கு உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகும் காலம் வந்துருச்சுங்க மன்னா. ஏன் தாமரை? ஐயோ சாமி, அப்படிங்கிறதான காலடியில உட்கார்ந்து மன்னரைக்கு பாடக்கோளே நுவோளே பாடக்கோளே நுவோளே பாகம் பிடிக்காச்சு ஆனால் இன்றைய தினமானது எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன போல ஒரு என்ன கல்யாணம் செய்து பெரிய வீடு மக்களை பெற்றத்தான மகிழ்ச்சியா வாழுங்கன்னு சொன்னா அதுவும் ஆகாதுங்கிறீங்க. ஆனால் மன்னன் தூங்கி அந்த நேரத்துல காரடியில் உட்கார்ந்தது அமர கவனிச்சு நான் என்ன செய்வேன். ஆனால் எழுதும் பெருமா எம்பெருமா மாயவன் என் தலையிலே எப்படி எழுதி இருக்கிறாரோ இனி அந்நெழுதும் பெருமா இனி ஒரு தடவை அழிச்சா எழுத போறாரு. நாம தான மன்னனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா மறுபடியும் எப்படியாவது கல்யாணம் வச்சு கண்டிப்பா மக்களை பெற்ற மகிழ்ச்சியா அவையிலாவது இருக்குது போய் மாண்டு மடியலாம். அந்த அர்த்தராத்திரி வேலையிலதான அமர கவனிச்சு இந்த சகமானம் தூணிஞ்சே இந்த சரிசாம வேலையில சரிசாமம் வேலையிலே காலடியிலே வந்து நின்று கணவனுடைய ஒரு பாதாரத்தை தொட்டு நமஸ்காரம் செய்து விட்டு கதவை ஒந்துரிச்சு வச்சுட்டு அந்த மாளிகை விட்டத்தானே மாளிகை விட்டும் மகம் அங்கே வெண்ணாரே தாமரையாட்சி தாரமனையே
எங்க மங்கை வேணும் மாறாளே செத்து மாடி என்ன எந்த சீரேம்மா எங்காவது ஒரு கிணறோ குட்டையோ சரி எங்கேயோ ஒரு பக்கம் நாம மாண்டு மடியோணும் ஆமா குட்டையோ குளமோ போய் சரி சகலம் அந்த அத்தராத்திரி வேலையில்தானே காடும் மாலை கிடந்து கட்டழகி வருகின்ற பொழுது சரி அடடா இதோ நம்மளுக்கு அருகாமையிலே தெரிகிறது பார்த்தாயா மலை மலை சதுரகிரி என்று ஒரு மலை மலை இந்த மலை மேல ஏறி நின்று சரி உச்சி மலையிலே இருந்து சலார்னு எட்டி குதிச்சோம்னா நம்ம மேனிகள் எல்லாம் சின்ன பின்னமாக அந்த செடியாலையும் கொடியாலையும் அடிபட்டு சின்ன பின்னமாகத்தானே செதறி போகும் அப்படி செதறி போகக்கூடிய நம்மளுடைய மாமிசங்களை காக்காய் கழுவகளாவது உண்டு பசியாருக்கும் இருந்து எள்ளு உபயோகமாகுது பிரயோஜனம் அப்படி என்று சொல்லி எங்க ராமரதானே சதுரகிரி மலைவேடி மலைவேடி ஐயோ வாவன் தாமரை தாமரை ஐயோ வாவன் மலைவேடி மலைவேடி தாமரை நடந்து நடந்து ஐயோ அங்க சீக்கிரமா சீக்கிரமா வரங்கோ வரங்கோ ஐயோ பாவன் நடந்து தாமரை நடை நடந்து அதவாழங்க அண்ணம் போலையே அண்ணம் போல நடந்து நடை நடந்து ஐயோ வாவாரிங்கிரியே அருங்கிரி வரங்கோ வரங்கோ ஆமா
நம்முடைய அந்த சதுரகிரி மலை அருகாமையிலே வந்து நின்று பார்த்தால் தாமரை. ஆஹா, இதுதான் நம்மளுக்கு தக்க தருணமாக இருக்கிறது. உண்மைதான். இந்த மலை மேலே ஏறி நின்று சரி, நாம எட்டி குதிச்சு மாண்டு மடிஞ்சிடலாம். அப்படின்னு அந்த செடி கொடிகளை எல்லாம் பிடிச்சு தாவி கொண்டுதானே சதுரகிரி மலை மேல தாமரையா அப்படி மலை மேல வந்து பார்க்கணும். சரி, உச்சி மலை மேல வந்து நின்று பார்த்தா அன்னவரை விட்டு விட்டு ஒரு புத்திர வாக்கியம் இல்லாத காரணத்தினால் நாம இப்ப மாடு மடிய போறோம். ஆனால் இந்த படைச்ச பரமேஸ்வரன் வைகுண்ட வாசகன் சோமசுந்தர கடவுள். ஆனா நம்மளை படைச்சவன் ஒரு புளியும் கொட்ட ஒரு புள்ள குட்டிக்காவது நம்மளுக்கு உருவ படைக்காம நான் என்ன செய்யவே என் மலை மேல என்னதானே ஐயோ எழுதும் பிரம்மாவே பிரம்மாவே பிரமாவே பிரமாவே பிரம்மா எம்பேரம்மா மாயவனே மாயவனே எழுதோ எழுதும் பிரம்மாவே பிரமாவே பிரமாவே பிரம்மாவே எம்பேருமா எம்பேருமா மாயோரே மாயோரே என் மாலையிலை மேற்பள்ளி கொண்ட ஆதி கிருஷ்ணனாயோனா இலை மேற்பள்ளி கொண்ட தெய்வ கிருஷ்ணா படைச்சு சரி நான் இப்படியெல்லாம் நாட்டு மக்களிடத்திலே வரடி வரடின்னு வையகம் எல்லாம் பேராகி காய்க்காத வரடியே என்று கலியுகம் எல்லாம் பேராகி உட்காத வரடி என்று போலோகம் எல்லாம் பேராகி நாட்டுக்கு எழுத்தாகி நல்லவருக்கு சொல்லாகி சரி ஊருக்கு எழுத்தாகி உத்தவருக்கு சொல்லாகி உண்மைதான் இனியும் இருந்து வாழ வேண்டுமா சொல்ல பொறுக்காத சூரிய குல வம்சம் சரி காரம் பொறுக்காத ஒரு காரான வம்சத்திலே பிறந்து சரி இனி இருக்கக்கூடாது மாண்டும் அடிய வேணும் வந்து விட்டேனே பெருமாயே மாயவா முடிக்கின்ற தரிக்கான அருகிலே இந்த உருட்டி முடிக்க ஒரு நமசத்தலதானே மாண்டும் அடிய போறேன் ஐயோ நான் வைய வந்த சேர போற வைகுண்டங்கோ சேர போறேன் மாயவா நான் தானே இந்த நேரத்திலே ஐயோ மக்கசோ
கடவுளே அப்படின்னு அந்த மலை மேல நின்று எங்க தாமரை கவனிச்சுதானே உடம்பே என்றாரி ராமா என்ன செய்வே ராமா அந்த உச்சி மலை மேலே முத்து போல கண்ணீரே கண்ணீரே பத்தினியா கண்ணீரை முகத்தோடே முகத்தோடே தோறு விட்டு விட்டு கண்ணீரை கண்ணீரே நீரே ராமரப்பாளாவாளானே சோவிட்டு பழாவாளானே சோவிட்டு சோற விட்டு சோற விட்டு மலை மேல மாற நீரு தாமரை அறிய நாட்டி வாடுத்த அங்கரேகம் எல்லாம் வாடுத்த அங்கரேகம் எல்லாம் வாடிச்சாங்கோரேகம் நல்லாகும் மொழி மொழிக்கு சித்தரிக்கான ஆளுகையிலே ஒருட்டி மொழி மொழிக்கு ஒரு நிமிஷத்திலே நான் இப்போது மாட்டு மடிக்க போகிறேன் என் பெருமா மாயவா அப்ப மாயவா மாயவாங்க எங்க தாமே ரேவதி நீ மங்கை வெண்ணா அண்ணக்கொடை தாமரை அரணகரி விடர்வாதான் அவர்கள் அப்படி மலமேல இருந்த அழுத புலம்புகின்ற பொழுது பால் கடலை வள்ளி கொண்டும் பறந்தாமன் எம்பெருமா மாயவருக்கு அந்த தலைவரை அரு முழுமுகிற பொழுது கண்ணாடிதவனை கால் மேல விழுந்து பட்டக்கல்லும் தேகந்தி எட்டோருண்டு போகின்ற பொழுது அப்ப எம்பெருமா மாயவர் பருவத்தலையை எம்மெத்தலையில் மை போவட்டு அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தர்மபத்தில் ராமரையானவர்கள் சதுரகிரி மலையின் மீது இருந்து தியாகம் மணந்துழுந்து அழுது விளம்புறார்களே அப்படி தகவலை வாண்டு விட்டால் வளநாட்டுக்கு ஆறாளம் வளகும்னா பெருங்குடியார் வித்தம் 1000 பிளவருக்கு நீதியுள்ள காராளசாமி என்று சொன்னார். பெரிய ஊடு பெரிய ஆதிக்கம் தகவலை வாண்டு விட்டால் முடியாருக்கு யார் துணை பெரிய ஊடு பேர் மறந்து போயிருமே நாமளே சென்று தாமரையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்ப எப்பெருமாக ஒரு சீக்கிரமாக சாமி செங்காரோடே மலைக்கு வந்தார் மாயவர். ஆனா தாமரையை தடுத்து நிறுத்தணும்னா தாமரைக்கு புள்ள பைத்தியம் முத்தி போச்சு. ஆகையால தாமரை சாகருக்கு நடந்துட்டு இருக்கிறா. ஆகையால தாமரையை தடுத்து நிறுத்தணும்னா நாம் ஒரு குழந்தைய போல வழிபடுத்தலாம். ஆமா என்று அப்ப எம்பெருமா மாயவர் தானே கூவா 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 என்று சொல்லியே என்று சொல்லியே மாயோவாரிய குழந்தையை போ குழந்தையை போலவாரே
குவா குவா குவான குழந்தையை போற அழுதான் மாயவர். அந்த ராத்திரி வேலையில ஆரோக்கியமான மனத்திலே அதை கேட்டாங்க தாமரைக்கவனுக்கு. சாக மனதுணைச்சு மனமேலே நிக்கக்கூடிய தாமரைக்கு ஒரு குழந்தை அழுகக்கூடிய குரலை கேட்ட உடனே அப்ப சாக வேண்டியவங்க தானே அந்த மண்ணாவுக்கு கட்டி மாறாப்ப சொங்கணஞ்சு எட்டி குதைக்க தயாரவே இருந்தது அமரக்கவனி தாமரை. இதை கேட்டதே எல்லாம் மறந்தாச்சு. அடாடா என்னமோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது இந்த வனத்தில். நம்ம ஒரு குழந்தை இல்லையே என்று சாகுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனா இந்த வனத்துல ஏதோ ஒரு குழந்தை இறங்குற சத்தம் கேட்குது. ஆனா யாராவது குழந்தைக்கு இது பெற்றிருப்பார்களா? ஆமா தெரியலையே. யாராவது கொண்டாந்து இங்க போட்டிருப்பாங்க. ஐயோ இன்னும் தெரியலையே, போய் பார்த்தா தெரியுமே அப்படின்னு சொல்லி தாமதானே சதுரகரி மலை மேல இருந்து சாமி மாலைய வெட்டு கீழே இறங்கி அப்படி தாமரை தேடி வருகின்ற பொழுது இளமையில எழுந்திருக்கும் மாயவன் தேடி பார்க்கறாங்க. ஆமா எங்க போய் பார்த்தாலும் ஆனா குழந்தை எங்க ஆனா அழுகுறையும் பார்க்கிறான் தாமரையை என்று மனசை சோதிக்கிறார் மாயவன். அது தெரியாத தாமரை அந்த வனத்தில்தானே அங்கே தெரிய தாமரை பட்டினியும் பட்டினியும் இங்கதான் கேட்டது. மேல நிக்கீங்க காணுமா? மலை மேல நிக்கீங்க சத்தம் கேட்டது. கீழே வந்து பார்த்தா காணுமே. யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அழுவதுன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல பெத்தவையே அழுத பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்களா தெரியலையே. எங்க பார்த்தாலும் காணுமே. என்ன நாள்புறமும் ஓடி 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 தேடுறாங்க. அப்படி தேடுகின்ற பொழுது இளமையில எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவர்தானே தாவர சாகாம இறங்கி தடுத்து நிறுத்தியாச்சு. தூண்டி கொடுத்த விட்டு தூர ஓடி போனா தாவரைக்கு என்ன வழி? நாம காட்டி கொடுத்த விட்டு கடக்கோடி போனது வையானா இவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அது எப்படி தாமரைக்கு தெரியும்? நாமளே உண்டான ஏற்பாடு செய்ய சொல்லி எம்பெருமா மாயவர் நம்ம நரச்சு நாடோறும் சென்ற கிழவனாக வடிவெடுத்தார். வாயிலே வல்லல்லாமல் வயிற்றிலே குணமில்லாமல் ஒரு ஜோசியராக வடிவெடுத்தார் மாயவர். ஜோசியராக வடிவெடுத்து உள்ளமலையார் ஏழு கையில் எடுத்துக்கிட்டு அந்த அர்த்தராத்திரி வேலைகளை தாமரை குடி இருந்ததுக்கு சாமி என்ன விதமாக இன்னும் ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியோ ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியோ என்னிடத்துல உள்ளமலையாக ஏழு இருக்கிறது. உண்டனா உண்டன சொல்லுங்க, இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க. ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியோ
குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவேன், குழந்தை இல்லைன்னு சொல்லுவேன். ஜோசிய பாக்குறியோ ஜோசியோ, ஜோசிய பாக்குறியோ ஜோசியோ, ஏவியரப்போ யாராலும் ஜோசிய பாக்குறீங்களா? குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆமா, இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா ஏன் இல்லைங்கிற காரணத்தை சொல்லுவேன். சொல்லுவேன். சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு ஏன் இல்லை? அங்க குத்தாத, எப்ப வந்தாலும் அங்கேயே குத்துற. ஏன் இல்லாத ஏதாவது பெண்ணு போறவங்க இருக்குமே என்னமே அங்கேயே குத்துறா. ஏன் ஒரு பூச்சியோ முழுவோ வேண்டாம். அதனால உடனே போய் இருக்குதா இல்லையா என்ன என்பதை இந்த சோசியக்காரர்கிட்ட கேட்டா தெரிஞ்சுவோமா? ஆமா.